இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய புத்தகத்திலே இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபிலே ஒரு உலகத்துடைய உதாரணத்துக்கு உலகத்தை ஒரு உதாரணமாக சொல்கின்றார். உலக வாழ்க்கை என்றால் இதுதான். ஒரு அழகிய உதாரணம். ஒரு மனிதனை சிங்கம் திரட்டிக் கொண்டு செல்கின்றது. அவன் ஓடுகின்றான். அந்த சிங்கத்தில் இருந்து நான் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவன் விரண்டு ஓடுகின்றான். சிங்கம் அவனை பின்னால் திரட்டிக் கொண்டே வருகின்றது. திடீரென்று அவனுடைய கையில் ஒரு கயிறு அகப்படுகின்றது. அந்த கயிற்றை எடுத்துக்கொண்டு அவன் ஓடுகின்றான். ஓடுகின்ற நேரத்தில் ஒரு பாலடைந்த கிணறு வருகின்றது. அந்த கிணற்றுக்கு மேலால் ஒரு கிளை மரத்துடைய கிளை செல்கின்றது. அந்த கிளையிலே அந்த கயிற்றை தொங்க போட்டு அவன் பாய்கின்றான். அன்புக்குரியவர்களே, நடுவிலே கிணற்றுக்கு நடுவிலே போது தொங்கிக் கொண்டிருக்கின்றான். மேலே பார்க்கின்றான், சிங்கம் கத்திக் கொண்டிருக்கின்றது. அவனை வேட்டையாட இருக்கின்றது. மேலே ஏறினால் சிங்கம் என்னை கடித்து குதறிவிடும், என்னுடைய உயிர் சென்றுவிடும். இப்போது அவனுடைய பார்வை அப்படியே கிணற்றுக்குள் செல்கின்றது. கிணற்றுக்குள் பார்க்கின்றான், ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒன்று வாயை பிளந்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இந்த நிலைமை எனக்கு வந்தால் நான் எப்படி இருப்பேன்? கீழே மலைப்பாம்பு, மேலே சிங்கம். கீழே சென்றால் மலைப்பாம்பு என்னை விழுங்கிவிடும், மேலே சென்றால் சிங்கம் என்னை கடித்து குதறிவிடும். இரண்டு பக்கமும் எனக்கு ஆபத்திருக்கின்றது என்ற பல பதத்தோடு பயத்தோடு அவன் இருந்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கின்றான். திடீரென்று இரண்டு எலிகள் அந்த கிளையின் ஊடாக வருகின்றது. ஒன்று வெள்ளை எலி, அடுத்தது கருப்பு எலி. வந்து அவன் தொங்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த கயிறு, அந்த கயிற்றை அந்த இரண்டு எலிகளும் குறைக்கின்றது. நிலைமை இன்னும் மோசம். ஏற்கனவே சிங்கம் மேல, கீழ மலைப்பாம்பு. இந்த நிலைமையில என்னுடைய கயிற்றை இந்த எலிகள் குறைத்துக் கொண்டிருக்கிறதே, என்ன அநியாயம்! அவன் பதற்றத்தோடு பயத்தோடு அழுகின்றான், கத்துகின்றான், கலர்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியர்களே, திடீரென்று அவனுடைய முகத்தில் ஒரு தேன் துளி வந்து விழுகின்றது. தேன் துளி. இந்த தேன் துளியை அவனுடைய நாவின் மூலமாக நக்குகின்றான், சுவைக்கின்றான். சுவைத்ததும் அந்த தேன் துளியுடைய அந்த இனிப்பு, அந்த இன்பம், அதன் மூலமாக மேலிருந்த சிங்கத்தையும் மறந்துவிட்டான், கீழே இருந்த மலைப்பாம்பையும் மறந்துவிட்டான், எலிகள் இரண்டு எலிகளையும் மறந்துவிட்டான். மறந்து அந்த இன்பத்திலே அப்படியே மூழ்கிவிட்டான். இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கதையை சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், இந்த சிங்கம் தான் எங்கள் ஒவ்வொருவருடைய மரணம். எங்களை இந்த சிங்கம் போன்று மரணம் திரட்டிக் கொண்டே வருகின்றது. அதனால் நாங்கள் யாரும் தப்பவே முடியாது. திடீரென்று அவன் கீழே தொப்பென்று விழுகின்றானே கிணற்றுக்குள். கிணற்றுக்குள் பிளந்து கொண்டிருக்கின்றது வாயை அந்த மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்பு தான் எங்களுடைய கபர். விளங்கப்பட்டுகிறார்கள். அந்த கபருக்குள் நானும் நீங்களும் எப்போதாவது சென்று அடைய இருக்கின்றோம். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அந்த கயிறு பிடித்துக் கொண்டிருக்கிறாரே, இரண்டுக்கும் நடுவில் பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கின்றாரே கயிறு. இந்த கயிறு தான் அவனுடைய வாழும் காலங்கள். விளங்கப்படுத்துகின்றார்கள். இந்த காலங்களை அந்த வெள்ளை எலியும் கருப்பு எலியும், அதாவது இரவும் பகலும் அவருடைய வாழ்க்கையை குறைத்துக் கொண்டே இருக்கின்றது. இதற்கு மத்தியில் நடுவில் வந்ததே ஒரு தேன் துளி இருக்கின்றதே. இதுதான் உலகத்துடைய இன்பங்கள், உலகத்துடைய மோகங்கள், உலகத்துடைய சொத்துக்கள், உலகத்துடைய அதிகாரங்கள், உலகத்துடைய பட்டங்கள். இவைகள் அனைத்தும் வந்ததும் அந்த கபரையும் மறந்துவிட்டான், மௌத்தையும் மறந்துவிட்டான், தரப்பட்ட அவகாசத்தையும் அவன் மறந்து இந்த உலகத்திலே இன்பகரமாக வாழ்கின்றான் என்பதாக இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அழகிய உதாரணத்தை விளங்கப்படுத்துகின்றார்கள்.